அல்லாஹ்வினுடைய மாதம். அந்த மாதத்தில் அல்லாஹு தஆலா பாவ பிழைகளை அதிகம் மன்னிக்கிறான், மக்களினுடைய தௌபாக்களை ஏற்றுக்கொள்கிறான் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் சொல்லும் பொழுது, மன் அல்லம ஷஹர ரஜப ஃபகத் அல்லம அம்ரல்லாஹ், யார் ரஜப மாதம் அல்லாஹ்வுடைய மாதமாக இருக்கக்கூடிய ரஜபை சங்கைப்படுத்துகிறாரோ, கண்ணியப்படுத்துகிறாரோ, அவர் அல்லாஹ்வினுடைய கட்டளையை கண்ணியப்படுத்தியவர். ஒமன் அல்லம அம்ரல்லாஹ், யார் அல்லாஹ்வினுடைய கட்டளையை கண்ணியப்படுத்துகிறாரோ, மேன்மைப்படுத்துகிறார்களோ, அத்கலஹு ஜன்னாத்தின் நஈம், அல்லாஹு தஆலா அவரை சுவன பூங்காவிலே நுழைய வைக்கிறான். அப்ப ரஜபை யாரு கண்ணியப்படுத்துறாங்களோ அவங்கள அல்லாஹ் தஆலா சொர்க்கலோகத்திலே நுழைய வைக்கிறான் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு விட்டு, வஅஜப லஹு ரிதுவானஹுல் அக்பர், அந்த மனிதருக்கு அல்லாஹ் வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு விட்டு, வஅஜப லஹு ரிதுவானஹுல் அக்பர், அந்த மனிதருக்கு அல்லாஹு தஆலா தன்னுடைய மாபெரும் பொருத்தத்தையும் அல்லாஹ் வழங்குகிறான். மாபெரும் பொருத்தத்தையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் வழங்குகிறான் என்பது மாத்திரமல்ல, தொடர்ந்து சொன்னார்கள், துதாஃபு ஃபீஹில் ஹஸனாத் வ துஸ்தஜாபு ஃபீஹி தஅவாத் வ துஃபர்ருஜு ஃபீஹி குர்பாத் லா துரத்து லக லா துரத்து லில் முஃமினீன ஃபீஹி தஅவாத். அன்றைய மாதத்திலே, அந்த ரஜப மாதத்திலே செய்யக்கூடிய அமல்களை எல்லாம் அல்லாஹ் இரட்டிப்பாக ஆக்குகிறான். 10 நன்மையா 20 நன்மையா தர்றான், 100 நன்மையா 200 நன்மையாக தருகிறான். ஆக ஒவ்வொன்றுக்கும் சில நன்மைகள் என்று நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கும், ஷரியத்தில் அது இருக்கு. அப்ப அந்த நன்மைகளை எல்லாம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இரட்டிப்பாக ஆக்கி தருகிறான். ஒ துஸ்தஜாபு ஃபீஹி தஅவாத், அதிலே கேட்கப்படக்கூடிய துஆக்களை எல்லாம் அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். அதோடு மாத்திரமல்லாமல் மூமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனைகளை அல்லாஹ் நீக்குகிறான், கஷ்டங்களை போக்குகிறான், அதெல்லாம் துஆக்களின் மூலமாக. அது மாத்திரமல்ல, ஒரு மூமின் கேட்கக்கூடிய துஆக்கள் மறுக்கப்பட மாட்டாது என்று வல்லலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நீண்ட உரை நிகழ்த்துகிறார்கள். ரஜபை குறித்து ஒரு பெரிய உரையை அவர்கள் பேசுகிறார்கள். ஒமன் வஸல ஃபீஹி ரஹிமஹு, யார் அந்த நாளையிலே தன்னுடைய குடும்பங்களை இணைந்து நடக்கிறாரோ, குடும்பங்களுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை இருக்கலாம், குடும்பம் சொன்னாலே பிரச்சனை இருக்கும், விவகாரம் இருக்கும், மாமா மச்சான் அண்ணன் தம்பி உங்களுக்கு இடையில சில பிரச்சனைகள் விவகாரங்கள் இருப்பது என்பது இயல்பானது. அது குடும்பம் என்றாலே அது இருக்கிறது தான். ஆனால் அது காலமெல்லாம் தொடரக்கூடாது. அந்த விவகாரங்கள் வந்தால் அந்த விவகாரத்தை முடித்து வைப்பதற்கு, அதை விட்டுக் கொடுப்பதற்கு யார் முன்னுக்கு செல்கிறாரோ அல்லாஹ் அவரை அரவணைக்கிறான்.